ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஜ்ஜி மிளகாயை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். மிளகாய் பஜ்ஜினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மிளகாயை வச்சு சூப்பரான கிரேவி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல சிக்கன் வதக்குறதுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வதக்கிடுங்க. இப்போ வந்து பஜ்ஜி மிளகாயை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பஜ்ஜி மிளகாயை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து க்ரீன் கலராக இருந்தாலும் ஓகே, ரெட் கலர் இருந்தாலும் ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரெட் கலர் பஜ்ஜி மிளகாய் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து க்ரீன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தக்காளியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி பஜ்ஜி மிளகாய் மட்டும்தான். பஜ்ஜி மிளகாயில் சூப்பரான ஃப்ளேவர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஜ்ஜி மிளகாயில் இருக்கிற டேஸ்ட்டு வந்து வேறு எதில் இருக்காது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்து இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கன், எலும்பில்லாத சிக்கன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து 1/2 கிலோ சிக்கன் இப்போ வந்து இந்த மிக்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிளகாயில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டா தான் வந்து சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணவே மாட்டோம். ஸோ நல்லா இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, சிக்கன் மசாலா. அப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் வந்து சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வந்து குக் ஆகணும். நல்லா வந்து லைட்டாக வந்து மசாலாவை வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போ வந்து மல்லித்தலை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகலை. நம்ம வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கணும். அதுக்காக இப்போயே வந்து நம்ம மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இனிமேல் தான் நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சாஃப்டான சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் நல்லா குக் ஆயிரும். ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போயும் வந்து மூடி போட்டு குக் பண்ணுறனால வேகமாகவே வந்து குக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இருக்கிற சிக்கன் நீங்கள் வந்து அந்த மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மிளகாயில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே வந்து சிக்கனில் இறங்கி டேஸ்ட்டே வந்து ரொம்ப வேறு விதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.